வணக்கம். என் பேர் சூரிய கணேஷ் சகிராஜன். இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும், எல்லா ஆசிரியர்களுக்கும், என்ன மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இந்த தலைப்பு என்னன்னா, தொழில்நுட்பம் பயன்படுத்தி படிக்கிறதுனால நம்ம அறிவாளியாகுமா இல்லை நம்ம சோம்பேறித்தனமா நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோமா, இதெல்லாம் நாங்கள் பேச போகிறோம். பேசுறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு ஏன் எடுத்தோன்னு சொல்ல போகிறேன். முன்னாடி எப்படி படித்தோம்னா மாணவர்கள், புத்தகங்கள், ஆசிரியர்கள். இப்போ என்னன்னா அந்த புத்தகங்கள் எடுத்துட்டு தொழில்நுட்பம் உள்ளாந்துச்சு. இப்போ இந்த உலகத்திலே 90% பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால நம்ம பெற்றோர்கள்லாம் பயப்படுறாங்க இது பார்த்து. அதனால நாங்கள் தொழில்நுட்பம் சரியா தவிர நம்ம பேச போகிறோம். முதல்ல ஆதவன் வர போகிறாங்க. ஆதவன் சரின்னு பேச போகிறாங்க. வாங்க ஆதவன். வணக்கம். என் பேர் ஆதவன். நான் தொழில்நுட்பம் மாணவர்கள் கற்று திறனை மேம்படுத்த உதவி செய்து பேச வந்திருக்கேன். இதில் போய் சந்தேகம் நம்ம எம்சிஏ சங்கத்தை நினைச்சா எனக்கு கவலை இருக்கு. பாவம், இந்த மாதிரி ஜென்னாலுக்கா கொந்தையா இருந்தா பரவாயில்ல. 80s 90s கொண்டது தானே அப்படிதான் யோசிப்பாங்க. அவங்களுக்கும் பெற்றோருக்கும் எடுத்து சொல்ல என்ன பயனா பேச இருக்கேன். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி கற்றுக்க படிக்கும். அடுத்து காட்டுக்கு அக்கா புத்தகம்ல படிக்கும். ஆனா எனக்கு வீடியோவை பார்த்து படிக்க பிடிக்கும். இன்றைய தொழில்நுட்பம் மூலமா ஏற்ற மாதிரி படிக்க முடியும். இன்றைய தொழில்நுட்பம் மூலமா என் அப்பா அம்மா தொந்தரவு பண்ணாம நம்மளே எல்லாம் கற்றுக்க முடியும். அடுத்த காலத்துக்கு என் அக்கா ஸ்பானிஷ் மொழி படிக்கிறார். என் அப்பா அம்மா ஸ்பானிஷ் எதுவுமே தெரியாது. எப்படி என் அக்கா ஸ்பானிஷ் மொழி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பாருங்க, டூலிங்கோ மூலமால என் அக்கா ஸ்பானிஷ் மொழி எல்லாம் கற்றுக்கிறா. அந்த காலத்தில் எல்லாரும் அப்பா அம்மா பாவம் நூலகம்க்கு போய் புத்தகம்க்கு தேடி புரியாத விஷயங்களுக்கு இன்னொரு புத்தகம்க்கு தேடி ஐயோ நினைச்சா என் தலை சுத்துது. ஆனா நம்ம பாருங்க, சந்தோஷமா வீட்டுல சாட்சிபிட்டி கேட்டு நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நடுவு அவர்களே, இன்னும் ஜென்னால்பதார் நல்லா யோசிச்சு ஒரு தீர்ப்பை சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஆமா ஆதவன், நானும் ஜென்னால்பதான். அருமையா பேசுனீங்க. வாங்க அக்ஷரா, நீங்க என்ன பேச போறீங்களோ உங்களுக்கு ரொம்ப பாவம். வணக்கம். என் பேர் அக்ஷர் ஸ்ரீராம். நான் இப்போ மாணவர்களை தொழில்நுட்பம் சார்ந்தே இருக்க நிர்பந்திக்கிறது என்று பேச போறேன். முதல்ல அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்குறேன். அவங்களோட கைபேசியில் பேட்டரி குறைஞ்சிட்டா எவ்வளோ பதட்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் எவ்வளோ பதட்டமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மணி என்ன? கை பார்த்தா கடிகாரம் இல்லை. சரி, என் நண்பர்களோட விளையாடணும்னா வாட்ஸ்அப்பில் தான் கேட்கணும். நிம்மதியாக கோயிலுக்கு போனோன்னா இந்த காலத்து பசங்க தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது? என் வீட்டு பக்கத்தில் ஒரு புதுசாக பூங்கா திறந்துருக்காங்க. முதல் வாரம் நிறைய பேர் வந்தாங்க. ஏன் ஆதவன் அண்ணாவும் வந்தாங்க. ஆனால் இப்போ யாருமே வரல. உங்களோட வீட்டில் உட்காந்து எக்ஸ்பாக்ஸ், பிளே ஸ்டேஷன் அதே மாதிரி தான் விளையாடுறாங்க. என் வீட்டு பக்கத்து நண்பர்களோட பேசணும்னா ஆன்லைன் விளையாட்டுல தான் பேசணும். என் வீட்டு பக்கத்து அடுத்தது பேசு
என் வீட்டு என் பள்ளிக்கு செல்லும்போது யாருமே யார்கிட்டயாவது பேச மாட்டாங்க. அவங்களோட கைபேசியில தான் பார்ப்பாங்க. அப்ப நான் தான் தனியா இருக்கேன். ஏன் நடுவர் அவர்களே, ஹோமோபோபியா கேட்டிருக்கீங்களா? அதுதான் பீரா வீசிங்கா. தொழில்நுட்பம் என்ன மாதிரி பசங்களை ஹோமோபோபியாவுக்கு தள்ளுது. ஆன்சைட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆன்சைட்டி டெக்ஸைட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெக்ஸ்ட் வந்தால் பதட்டம், கைபேசியால் பதட்டம். அதனால தான் சொல்றேன், தொழில்நுட்பம் மாணவர்களை சார்ந்து இருக்க நிர்பந்திக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. அருமை அக்ஷரா, என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா? வரவே மாட்டேங்கிறீங்க வீட்டுக்கு. வாங்க பரவேஷ், நீங்க என்ன பேச போறீங்களா? இங்கு கூறி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் தமிழ் வணக்கம். என் பேர் பரவேஷ் கௌதம். கொரோனா அப்போ எப்படி நம்மளுக்கு படிக்க முடிஞ்சிச்சு? தொழில்நுட்ப வளர்ச்சினால தான் நம்மளுக்கு படிக்க முடிஞ்சது. நம்ம தமிழ் பள்ளியில இணைய வழி மூலம்தான் படித்தோம். கபூர் கூடு வளர்த்தோம். ஒளி நூல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவரை, ஒளி நூல்னா என்ன? எனக்கு தெரியுமே, ஆடியோ புக்ஸ். ஓகே. வண்டியில போகும்போது கூடு செல்பேசி மூலம் ஒளி நூல் கற்போம். நிறைய வார்த்தைகள் கற்றுப்போம். அக்ஷரா சொன்னா பூங்க போய் வளர்க்கணும். ஆனால் இந்த குழுல பூங்க போய் முடியுமா? ஸ்டீவன் ஹாக்கிங் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவருக்கு எழுத முடியாது, நடக்க முடியாது, பேசவும் முடியாது. ஆனா எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு? தொழில்நுட்ப வளர்ச்சினால தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. வணக்கம். சபாஷ் பரவேஷ், அருமையா பண்ணீங்க. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அது. ஆதம், நீங்க என்ன பேசுறீங்களோ உங்களுக்கு ரொம்ப சிக்கல். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆதம் புவனேஸ்வரன். நான் இன்று தொழில்நுட்பம் மாணவர்களை சார்ந்து வாழவே நிர்பந்திக்கிறது என்று பேச வந்துள்ளேன். எதிர்கட்சியில பேசுபவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. இந்த காலத்துல இவ்வளவு மனப்பாடம் பண்ணி பேசுறாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடுவர் அவர்களே, இங்கே இருக்கும் பெற்றோர்கள் கிட்ட மனைவி அல்லது கணவனோட கைபேசி எண் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவங்க கைபேசி பார்த்துதான் சொல்லுவாங்க. என் நேரமும் கைபேசி இருப்பதால சின்ன கணக்குவும் கால்குலேட்டர் ஆப் போட்டு தான் கணக்கு போடுவாங்க. இது ஒரு ரொம்ப உண்மையான விஷயம். என் அம்மா ஒரு இடத்துக்கு 100 முறை போனாலும் அவங்க ஜிபிஎஸ் போட்டு தான் போவாங்க. இந்த தொழில்நுட்பத்தால் நமது ஞாபக சக்தியும் ஒரு முகப்பாடும் ரொம்ப குறையுது. ஆதவன் சொன்னான், நம்மோட பெற்றோர்கள் நூலகத்துக்கு போய் படிச்சாங்க. அந்த காலத்துல டியூஷன் போனாங்க. இந்த காலத்துல நாம ஸ்பைடர் ஸ்மார்ட் குமார் போவோம். அவ்வளோதான் வித்தியாசம். நடுவர் அவர்களே, இது சொல்லி முடிக்கிறேன்.
என்பர் ஏனே எழுத்தென்பர் இவ்விரண்டும் கண்டென்பர் வாழும் உயிர்க்கு. அந்த காலத்துல எண்ணும் எழுத்தும் முக்கியமா, இந்த காலத்துல ரீல்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் முக்கியமா? நடுவர் அவர்களே, இந்த கருத்தை மனசுல வச்சு நம்ம பக்கம் தீர்ப்பு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அருமையாக நீங்க 4 பேருமே நிறைய விஷயம் சொன்னீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கே குழப்பமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இந்த சாட்டிங் என்ன பதில்னு பார்த்துட்டு வரேன். என்னைய குழப்பிட்டீங்களே, வாங்க நம்ம பேசலாம். இந்த பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட கூகுள், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு, சாட்ஜிபிடி, ஜெமினி, ஜிமெயில், இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்மளோட அறிவாளியாவது. இந்த உலகத்துல யார்கிட்ட வேணா பேசலாம். அருமையான விஷயம், செம்ம விஷயம் அது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நம்மளோட கண்ணுக்கு ஆபத்து, நம்மளோட உடம்புக்கு ஆபத்து, நம்ம யோசனை சக்தி எல்லாம் போது, நம்ம நண்பர்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறோம். இவ்வளவு சிக்கல் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மா கிட்டையும் ஒவ்வொரு அப்பா கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். காலையில எந்த உடனே தொலைபேசி பாக்குறீங்க, ஃப்ரீ டைம் இருக்கும்போது பாக்குறீங்க, தூங்குறதுக்கு முன்னாடி பாக்குறீங்க, தூங்கும் போது உங்க தலைக்கீழ மேலெல்லாம் வைக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? நாங்க தவறான வழி போகும்போது நீங்க நம்ம சரியான வழி கூட்டிட்டு போகணும். நீங்க ரொம்ப முக்கியமான பங்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மாணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பெற்றோர்கள்லாம் உங்களை நம்பி தொழில்நுட்பம் கொடுக்குறாங்க. அதனால நீங்களாம் கண்டதெல்லாம் பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ என் முன்னாடி ஒரு கம்பு இருக்கு. அந்த கம்பு யார்கிட்டயாச்சும் கால் உடஞ்சிச்சுன்னா, அவங்களோட காலுக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா அந்த கம்பை எடுத்துட்டு நடப்பாங்க. ஆனா கால் நல்லா இருக்கவங்க இந்த கம்பை பார்த்துட்டு ஆஹா வசதியா இருக்குன்னு அவங்க இதை எடுத்துட்டு அவங்க நண்பர்கள்கிட்ட சண்டை போடுவாங்க. இதுல கண்டதெல்லாம் இன்னொன்று இருக்கு. அதே மாதிரி தொழில்நுட்பம் நம்மளோட மூளையை நல்லா வளர்க்குது. நம்ம அறிவாளி ஆகலாம். ஆனா இது மட்டும் போதாது. நம்மளோட புத்தகங்களும் பயன்படுத்தணும், நம்மளோட புத்தியும் பயன்படுத்தணும், நம்மளோட ஆசிரியர்களும் பயன்படுத்தணும். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினா தொழில்நுட்பம் நல்லது. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போனேன். நன்மையும் அறியணும், எத்திசை தெரியணும், யாவரே அறியணும், அது கொண்டு வாழ்வது நல்லது. நன்றி, வணக்கம். இவங்க தான் அந்த 5 பேர். அந்த 5 பேரும் இனி என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வீட்டை போய் போன் எடுக்க பத்திரம். ஒரு நடுவர்னா 2 விஷயம் இருக்கும். அந்த நகைச்சுவை ததும்ப பேசக்கூடியது, அதே நேரம் அந்த அமைப்பு. சால்வை போட்டோனையே சுகிசிவம் ஐயா மாதிரி வந்துட்டாரு. அப்ப இனி வரும் காலங்கள்ல இவரையே நடுவரை அழைச்சு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் செய்த அழகா இருக்கும் என்பது எந்த தாழ்மையான கருத்து. அதே நேரம் அந்த மொழியை உள்வாங்கி தங்கண்ட கருத்துக்களை நீங்க கை தட்டுறீங்களோ இல்லையோ, நீங்க கதைக்காம இருந்து கேட்கிறீங்களோ இல்லையோ, பிள்ளைகள் ஓடுறாங்களோ இல்லையோ, துணிஞ்சு சொன்னாங்க தானே அந்த 5 பேருக்கும். அட்லீஸ்ட் என்னோட கை தட்டு. நன்றி. இவங்களை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ், அப்பா